ஹல்லேலூயா, பிரைஸ் டு ஜீசஸ். இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் காட். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாமா? எல்லோரும் கண்ணுகளை மூடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல சமயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். அப்பா, உயர்த்தெழும்பல் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அக்கினி குடும்பங்களை தொடட்டும். அப்பா, சத்துரு உருவாக்குற எல்லா விதமான சதி திட்டங்களும் குடும்பங்களை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, வேதனையோடு கூட இந்த ஜெபத்தை அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற குடும்பங்கள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், பிள்ளைகள், ஊழியர்கள், ஹல்லேஸ் குடும்பங்கள் ஒவ்வொரு பேரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் உயர்த்தெழும்பல் வல்லமை குடும்பங்களை தொடட்டும். ஆண்டவரே, சத்ரு உருவாக்குற எல்லா விதமான அவருடைய சதி திட்டங்களை ஆவியானவர் கடிந்து கொண்டு உயர்த்தெழும்பல் வல்லமை அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ரீமான ஹல்கமா நதா ரகனா துரவனகரகத நகரகதி ரௌஷல் கமனகராதுன வேதவரகனகதிய ஒரு அக்கினியின் அபிஷேகம் குடும்பங்கள் இறங்கட்டும். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடட்டும். விசுவாச உருவாக்குற எல்லா விதமான சத்ருவின் சதி திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா நேர நாங்கள் ஒருமனப்பட்டு அதை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், குடும்ப தகர்ச்சங்கள் மாறட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும், குடும்பத்தில் பிரிவினப்படுகிற அந்தகார வல்லமைகள் உடையட்டும். ஆவியானவருடைய மகிமை இறங்கட்டும். பிள்ளைகளுடைய கல்யாணம் நடக்கட்டும், பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கட்டும், எல்லா ஏரியாவில் அற்புதம் நடக்கட்டும், பிசினஸ்கள் செழிக்கட்டும், வேலைகள் செழிக்கட்டும், நோய்கள் மாறட்டும், பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பிசாசு உருவாக்குற எல்லா தந்திரத்தின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடுகிறதுக்காக, அற்புதத்தின் மகிமை ஆவியானவர் அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ ரிபன கதரகனகதரகன துரவட் சத்தராதிவாரகனகசி உயர்த்தெழும்பல் வல்லமை இறங்குறதுக்காக, சத்ரு உருவாக்குற எல்லா தந்திரங்களை பரிசுத்த ஆவியானவர் கடிந்து கொள்ளுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதத்தின் மகிமை இறங்கட்டப்பா, அதிசயத்தின் மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்தவன் வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறோம். அப்பா, எல்லா தடசங்களும் மாற்றி விடுங்க. ஆண்டவரே, உயர்த்தெழும்பல் வல்லமை இறங்கிய செய்வாடட்டும். எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ணமாய் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உடைய பெரிதான மகிழ்ச்சி இறங்கும், அற்புதமான செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் அல்லேலூயா நமக்கு ஒரு வசனம் வாசிக்கலாமா? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆவது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு இந்த உலகத்தில் வந்து பிதாவினுடைய திட்டங்கள் செய்கிற நேரத்தில், பிதாவினுடைய திட்டம் செய்ய ஆரம்பிச்சப்போ பிதா குமாரனை பார்த்து சொல்லு, மகனே, என்னுடைய சமாதானம் நான் உனக்கு தருகிறேன். இயேசு 33 வயது வரை இந்த உலகத்தில் வாழ்ந்து இயேசு அல்லேலூயா நமக்கு அந்த சமாதானத்தை தந்திருக்கிறார். அந்த வேதத்தில் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுக்கு தர முடியும். அல்லாமல் ஒரு சமாதானம் நமக்கு சுதந்திரிக்க முடியாது. இந்த உலகத்தில் சமாதானம் தராமல் சொல்லி அநேக தெய்வங்கள் வந்தது. ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு தெய்வங்களும் சொன்னார்,
நான் உங்களுக்கு சமாதானம் தராம். ஒரு சில தெய்வங்கள் சொன்னார்கள், நீங்கள் எனக்காக ஒரு பலியை அர்ப்பணியுங்கள், ஆடு மாடு அல்லேலூயா இப்படிப்பட்ட அல்லேலூயா கோழி இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தராம். ஒரு சில தெய்வங்கள் சொன்னார், மூட்டை மூட்டையாய் உங்களுக்கு இருக்கிற பணங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானம் தரலாம். இப்படியெல்லாம் உலகத்தில் வந்த அநேக மத அதிகாரிகள், அநேக தெய்வங்கள் என்று சொன்னவர்கள் சிலர் சொல்லி கட்டிப்பிடிச்சு உம்மம் கொடுத்தால் சமாதானம் கொடுக்கலாம் சொல்லுகிறார். இப்படி அநேக விதத்தில் இந்த உலகத்தில் அநேகர் உலகங்களுக்கு சமாதானம், மக்களுக்கு சமாதானம் கொடுக்கிறதுக்காக அநேக தெய்வங்கள் அநேக நிலையில் அநேக நிலவாரத்தில் இந்த உலகத்தில் வந்தது. ஆனால் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆவது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அல்லேலூயா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துட்டு போகிறார். இயேசு பாருங்களா, அநேக தெய்வங்கள் இந்த உலகத்தில் வந்தது, ஆனா ஒரு தெய்வத்துக்கும் சமாதானத்தை வச்சுட்டு போக முடிஞ்சதில்லை. எல்லா தெய்வங்களும் நான் தரலாம்னு சொன்னாரு, அதை நம்பி பின்னால் ஃபாலோ பண்ணி, ஆனால் முன்னோட்டு போக போக நீ தந்தா உனக்கு தரலாம், நீ என்னை சந்தோஷிப்பிச்சால் உனக்கு தரலாம். இயேசு சொன்னாரு, நீங்கள் என்னை சந்தோஷிப்பிச்சாலும் நீங்கள் என்னை சந்தோஷிப்பிக்காமல் இருந்தாலும் என்னுடைய சமாதானம் உங்களுக்கு தந்துட்டு போகிறேன். இயேசு அட்வான்ஸா சொல்லி, என்னுடைய சமாதானம் நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறேன், சீக்கிரம் படி, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. பாருங்களா, உலகத்துக்கு நமக்கு என்ன செய்ய முடியாது? சமாதானத்தை தர முடியாது. உலகம் சொல்லுவார்கள், அல்லேலூயா, நீங்கள் வாருங்கள் நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்லுவார்கள். ஆனால் பரலோகம் சொல்லுகிறது, அல்லேலூயா, உலகம் தருகிற சமாதானம் அல்ல, இயேசு நமக்கு தந்துட்டு போனது. அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் அமர்ந்தால், இயேசு இந்த உலகத்தில் வச்சுட்டு போன சமாதானம் அந்த நபரே, அந்த குடும்பத்தை, அந்த தகப்பனே, அந்த தாயாரே, அந்த பிள்ளைகளே சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்லேலூயா, ஒன்று, நான் சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போகிறார். ரெண்டு, உலகம் தருகிறது போல அல்ல. உலகம் தருகிறது போல உள்ள ஒரு சமாதானத்தினால் உலகத்தை நாம நம்பியா போதும். உலகத்தை நம்ப சொல்லும் போது கஞ்சா அடிச்சா போதும், மது குடிச்சா போதும், அல்லது சுகமாய் அடிச்சு போதை இல்லாத ஆகும் போல் நமக்கு படுக்கலாம். இல்லாவிட்டால் நம்ம கோபப்பட்டா போதும், கோபத்தை மற்றவங்களிடத்து காட்டியால் நமக்கு சுகமா தூங்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தருகிற சமாதானம் உலகம் தருகிறது போல அல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலகம் தருகிறது போல உள்ள ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளோனால் இயேசுவை பின்பற்ற வேண்டிய காரியம் நமக்கு இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் அனுபவிக்கிற சமாதானம் உலகம் தருகிறது போல சமாதானம் அல்ல. அது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆயிருந்த போது நமக்காக வச்சுட்டு போன சமாதானம். அந்த சமாதானத்தை இந்த உலகத்தில் யாருக்கும் தர முடியாதது. அதனுடைய அடுத்த வசனம் படிங்களா? உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக வேதம் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யாதுங்கள், 24 மணிக்கூர் நீங்கள் கலங்கி கொண்டிருக்காதுங்கள். தகப்பனே, தாயாரே, சகோதரி, அநேக பிரச்சனைகளிலூட நீ கடந்து செல்லலாம். உனக்கு பிரச்சனைகள் உண்டு, உண்மைதான். உன்னுடைய பிரச்சனைகள், பிரயாசங்கள் யாருக்கும் தெரியாத. ஆண்டவரே, நான் மட்டும்தான் சுமக்கிறேன் சொல்லி நீ சவால் விடலாம், வேதனைப்படலாம், மூட்டை மூட்டையாய் நீ ஆளும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்று, என்னுடைய சமாதானம் உங்களுக்கு வச்சுட்டு போகிறார். ரெண்டு, உலகம் தருகிறது போல அல்ல. அல்லேலூயா. உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அல்லேலூயா. உலகம் தருகிற சமாதானம் இயேசு தராமல் சொல்லி இல்ல. உலகத்துக்கு தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறார். அடுத்து இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கி போகக்கூடாது. எதனால நாம் கலங்குறது? நாளை என்ன ஆகும் நமக்கு தெரியல. பாருங்களா, நாளை என்ன ஆகும் நமக்கு தெரிஞ்சால் நாம் கலங்குமா? இல்ல. இயேசு இந்த உலகத்தில் வந்தது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழும்பி மரணத்தை ஜெயிச்சு பாதாள வல்லமைகளை ஜெயிச்சு இயேசு சொன்னார், நான் போகிறேன்,
ஆனால் நான் திரும்பி வரும். எதுக்காக? நான் இப்போ போகிறது உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம் உருவாக்குறதுக்காக, ஒரு வீடை கட்டுகிறதுக்காக போகிறோம். பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்காக ஒரு வீடை கட்டுகிறதுக்காக போகிறோம். இயேசு இந்த உலகத்தை பார்த்து சொன்னார், நான் கட்டாயம் திரும்பி வரும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. எதனால நீ கலங்க கூடாது? இயேசு ராஜா திரும்பி வருவார் ஐயா. அவர் நமக்காக திரும்பி வருவார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதை செஞ்சது போல செஞ்சு முடிக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அன்பு சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயாரே, இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், யாரும் உனக்கு உதவியாளராய் இல்லாவிட்டாலும், யாரும் உன்னை சகாயிக்காமல் போனாலும், சிரிக்கின்றவர்கள், அன்பு காட்ட வேண்டவர்கள் உன்னை புறக்கணிச்சாலும், கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, உங்களுடைய இதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கி போக கூடாது. யோவான் சுவிசேஷம் 14:27 சொல்லுகிறது, ஒன்று, நீங்கள் என்ன செய்யாதுங்கள், அல்லேலூயா, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் நீங்கள் என்ன செய்யாதுங்கள், பயப்படாதுங்கள். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறேன். அது உலகம் தருகிறது போல அல்ல. உங்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்க கூடாது. அது சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யாதுங்கள், பயப்படாதுங்கள். ஆலையில் அடுத்து கலங்காதுங்கள். அடுத்து சொல்லுகிறார், பயப்படாமலும் இருப்பதாக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒன்று, பயப்படக்கூடாது. ரெண்டு, நீங்கள் கலங்கக்கூடாது. அது முதலாவது சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு நான் தந்துட்டு போகிறேன். ஹல்லேலூயா. ஓ ரிமன், அப்படி இருந்தால், இப்படிப்பட்ட சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. மகனே, மகளே, இந்த காலைவேளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ திகையாதே. கர்த்தர் சொல்லுகிறார், என்னவித பாதிப்புகள், சோர்வுகள், சோதனைகள் உனக்கு வந்தாலும் என்னுடைய சமாதானம் நான் உனக்கு தந்துட்டு போகிறார். இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தது உண்மைதான், அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான், மூணாம் நாள் உயர்த்தெழும்பியதும் உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்காக மனுஷனாய் 33 வயது வரை இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த இயேசு அல்லேலூயா மானவ குலத்தை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய அல்லேலூயா என்ன செய்யக்கூடாது? நீங்கள் என்ன செய்யாதுங்கள், நீங்கள் என்ன, என்னுடைய சமாதானம் நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறார். ஹல்லேலூயா. அநேக தெய்வங்கள் சொன்னார்கள், நாம் பணம் தராம், வீடை தராம், சொத்தை தராம், காரை தராம், பொல்கிஷம் தராம், நீ என்னை ஆராதிச்சால், நீ பணிந்து குனிந்தால், நான் சொல்லுகிறது போல உள்ள பொருத்தனைகள் பண்ணியால் உனக்கு எல்லாம் தராம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த மானவ குலத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய சமாதானம் நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறார். ஆண்டவராய் இயேசு வேதத்தில் எந்த இடத்திலும் அவரை குறித்து படிக்கும் போது அவர் தவறான ஒரு வார்த்தையை சொன்னதில்லை. ஒரு காரியம் நீங்கள் செய்யுங்கள், என்னுடைய சமாதானம் நான் உங்களுக்கு தரலாம், உங்களை வீடை விட்டு நீங்கள் எனக்கு தாருங்கள், ஒரு மூட்டையாய் என்னுடைய காலுக்கு கீழே நீங்கள் கொண்டு வையுங்கள் என்று இயேசு சொன்னதே இல்லை. இயேசு சொன்னார், ஹல்லேலூயா, நான் என்னில் நான் பிதாவை அனுசரித்து பெற்றுக்கொண்டா, பிதாவுக்கு கீழ்ப்பட்டு பெற்றுக்கொண்டா ஆ சமாதானம், அது உலகம் தருகிற சமாதானம் அல்ல, அது நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறேன். உங்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனுடைய 15ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார் அந்த வசனம் ஒன்று படி இல்லையா? 16
13. 16, 13. சத்திய ஆவியாகிய சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்தை பாருங்களா எப்படி சமாதானம் நம்ம உறுதிப்படுகிறது. சத்திய ஆவி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கலங்காதுங்கள், திகையாதுங்கள். சத்திய ஆவியே நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளாடி வரும்போது அவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளாடி வரும்போது அந்த சத்திய ஆவி உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். அது என்ன செய்வார்? வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வரப்போகிற காரியங்களே, நாளை நடக்க போகிற காரியங்களே, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து. அன்பு சகோதரா, சகோதரி, தாயாரே, தகப்பனே, இந்த வேளையில் ஜெபத்தோடு கூட இருக்கிற சகோதரா, கர்த்தர் சொல்லுகிறார், நாளை என்ன ஆகும், அடுத்த மாசம் என்ன ஆகும், வியாதி என்ன விட்டு விலகாதோ, நான் இப்படியே இருக்குமோ, என் கை வழங்காமல் இருக்குமோ, என் காலு வழங்காமல் இருக்குமோ. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், தகப்பனே, உன்னுடைய வலது கரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறார். நீ நினைச்சு கொண்டிருக்கிறார், இது என்னை விட்டு மாறாதோ, இது நீ லாஸ்ட் வரை இப்படித்தான் இருக்குமோ. கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்து வருகிற ஒரு சில மணிக்கூறுகளுக்குள்ளாடி உனக்கு வலது கையில் இருக்கிற பலவீனத்தை இயேசு மாற்ற போகிறார். விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். சகோதரா, நீ ஒரு முறிக்குள்ளாடி இருந்து வேதனையோடு இருக்கிறியா? யாரும் என்னை சகாயிக்கிறதுக்கு இல்ல என்று சொல்லி நீ வருத்தப்படுகிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு சகோதரி ஒரு கெட்ட கனவை பார்த்துட்டு வாழ்க்கையில் பயப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, நீ கலங்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் நான் உனக்கு தந்துட்டு போயிருக்கிறார். அது உலகம் தருகிறது போல அல்ல. ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் நீ கலங்காதே, எந்த வேதனையிலும் நீ கலங்காதே. சத்துரு சொல்லும் நீ இப்போ விழுந்துடும், வியாதியாய் விழுந்துடும், உனக்கு நான் முன்னேறி போக முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அன்பு சகோதரா, சகோதரி, அநேக துன்பங்கள், அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகளிலூടെ நீ கடந்து செல்லலாம். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ கவலைப்படாதே தகப்பனே, நீ கவலைப்படாதே. யாரும் சகாயிக்கிறதுக்கு உனக்கு இல்லையா? நீ வேதனைப்படாதே. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். யாரும் ஒரு அன்பாய் பேசுகிறதுக்கு ராத்திரியுடைய சமயங்கள் உன்னோடு இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறார். தாய் போல தேற்றி, தந்தை போல யாற்றி, தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல யாற்றி, தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ கலங்காதே, படுக்கையில் இருந்து நீ வேதனைப்படாதே. அநேக நபர்கள் வேதனையோடும் பாரத்தோடும் வியாதியோடும் பாரப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல உன்னை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தேவன் உனக்கு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் நான் உனக்கு தந்துட்டு போகிறார்.
நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. நீ எந்த விஷயத்தில் நீ குழப்படைந்திருக்கிறியோ, எந்த விஷயத்தில் நீ மனக்கலக்கத்தோடு இருக்கிறியோ, கர்த்தர் சொல்லுகிறார் அந்த விஷயம் அல்லேலூயா அதிகம் திவசம் கண்டினியூஷன் செய்யாது, கூடிய சீக்கிரம் ஒரு சில மணிக்கூறுகளுக்குள்ளில் வியாதி உன்னை விட்டு மாறும், அஸ்வஸ்ததை உன்னை விட்டு மாறும், தடை உன்னை விட்டு மாறும், பிரச்சனைகள் உன்னை விட்டு மாறும், உன் குடும்பத்தை விட்டு மாறும், உன் பிள்ளைகளை விட்டு மாறும். ஒரு நிமிஷம் எல்லாவரும் சோம்பங்கள். வியாதியோடு இருக்கிற பைல்ஸ் என்ற வியாதியால் பாரப்படுகிற சகோதரங்களே பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, அந்த வியாதி உன்னை அழிக்கிறதுக்கல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதே அந்த வியாதியுடைய மேல் பரிசுத்த ஆவியானவர் கரம் நீட்டுகிறார். கை விளங்காமல், கால் விளங்காமல், கேன்சர் வியாதியினால், ஹார்ட் அட்டாக்கினால், பலவித அஸ்வஸ்தையால் ஹார்ட்டினுடைய பிளாக்குகளை மாற்றி அநேகர் வேதனையோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை திக்கட்டவனாய் விடாது. கால் விளங்காமல், காலில் நீர் போட்டு எல்லா அஸ்வஸ்தைகளையும் கர்த்தர் இப்போ கடிந்து கொள்ளுகிறார். ஒரு நிமிஷம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியோடு இருக்கிற சகோதர சகோதரி எல்லாவருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா தடசங்களும் மாறட்டப்பா. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரமேஷ் சகோதரனாய் ஸ்தோத்திரம் அப்பா. ரெண்டு கையும் வேதனைகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மகன் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். பைல்ஸ் வியாதியால் பாரப்படுகிற சகோதரன்மார்கள் சகோதரிமார்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். கேன்சர் வியாதிகள் மாறட்டும். இப்பொழுதே ஒரு அற்புதம் குடும்பங்களில் வெளிப்படட்டும். இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும். அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே குடும்பங்களை விட்டு விலகுவதாக. என்னுடைய சமாதானம் நான் உனக்கு தந்துட்டு போகிறார். உலகம் தருகிறது போல அல்ல, உலகம் தருகிற சமாதானம் அல்ல, உலக மக்கள் தருகிற சமாதானம் அல்ல, கர்த்தர் தருகிற சமாதானம் இந்த வேளையில் உமக்கு தருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ கலங்காதே, நான் உன்னை திக்கட்டவனாய் விடாது, திக்கட்டவளாய் விடாது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இரக்கமாய் இருக்கிறார். உன்னை அற்புதமாக்கி மாற்றப் போகிறார், உன்னை அதிசயமாக்கி மாற்றப் போகிறார். தேவ மகிமை இறங்குற எல்லா தடசங்களும் மாறட்டும். நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது எந்த மனக்கலக்கத்தோடு, எந்த வேதனையோடு, எந்த பாரத்தோடு கூட அல்லேலூயா மக்கள் வேதனை அடைகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என்னுடைய சமாதானம் நான் உனக்கு தந்துட்டு போகிறார். அது உலகம் தருகிறது போல அல்ல. நீ கலங்காதே, நீ திகையாதே. நீ கலங்க வேண்டாம், நீ திகைய வேண்டாம். உலகம் தருகிற சமாதானம் அல்ல உனக்கு நான் தரப்போகிறது. சத்திய ஆவியானவர் உன்மேல் வரும். அல்லேலூயா. அந்த சத்திய ஆவி உன்னை சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். ஆவி உனக்கு சொல்லித் தருகிறது. அல்லேலூயா. முடிஞ்ச காலங்களை குறித்து மட்டுமல்ல, நீ இப்போ யாராயிருக்கிறோம், நாளை நீ யாராகும். அல்லேலூயா. நீ முன்னாலே யாராயிருந்து நீ இப்போ யாராயிருக்கிறோம், நாளை நீ யாராக போகிறோம். இதை சொல்லி தருகிறதுக்கு சத்திய ஆவிக்கு தான் முடியுங்க. அதனாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னால் அவன் முழுகல் ஞானஸ்நானம் எடுக்கணும், அவன் மனம் திரும்பணும், அவன் பரிசுத்தமாய் மாறணும், கர்த்தருக்கு சொல்லி அவன் அர்ப்பணிக்கணும். அந்த நேரம் முதல் சத்திய ஆவியானவர் அவரை சுற்றி கொள்ளும். இந்த வேளையில் ஒரு நிமிஷம் எல்லாவரும் ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும். சத்திய ஆவியான பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, எல்லா தடசங்களும் மாறட்டும். ஆண்டவரே, எதிர் திட்டங்களை நேரத்தில் கடினப்படுத்துகிறோம். இருட்டின் அதிகாரங்களில் பரிசுத்த ஆவியானவர் கடிந்து கொள்ளுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாத கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து மாற்றுகிறோம். அல்லேலூயா. உலக ராஜ்யங்களில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தை அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சகோதரியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் நான் உனக்கு தந்துட்டு போகிறார். நீ என்ன உலகம் தருகிறது போல அல்ல. நீ கலங்காதே, நீ திகையாதே. இப்போ வந்த வியாதி, இப்போ வந்த பிரச்சனை உன்னை அழிக்கிறதுக்கல்ல, உன்னை அழிக்கிறதுக்கல்ல, உன்னுடைய எதிர்காலத்தை கெட்டுகிறதுக்கு கர்த்தர் உருவாக்கிய ஒரு சில சோதனைகள். அவர் முகாந்தரம் அவர் தெரிஞ்சுதான் அது உனக்கு வந்திருக்கிறோம். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காது. ஏதோ மூலையில் இருந்து பாரப்படுகிற சகோதரா சகோதரி, தகப்பனே, தாயாரே, ஊழியர்களே, எல்டேஸ் குடும்பங்களே, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு தந்துட்டு போகிறார். நீங்கள் என்ன செய்யாதுங்கள், கலங்காதுங்கள். அது உலகம் தருகிறது போல அல்ல, உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அல்லேலூயா. சத்திய ஆவியானவர் உங்களிடத்து வரும்.
உங்களே அந்த ஆவி சகல சத்தியத்திலும் வழி நடத்த போகிறார். உங்களுக்கு வெளிப்படுகின்ற சகல ஆசீர்வாதங்களையும் இந்த ஆவி வெளிப்படுத்தும். சத்திய ஆவிக்கு தான் வெளிப்படுத்த முடியும். அநேக வருஷங்கள் உனக்கு சமாதானம் இல்லாதே, அநேக வருஷங்கள் உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் நீ நடு தெருவில் நின்றதனுடைய காரணம் என்ன தெரியுமா? சத்திய ஆவியானவர் உன்னை போதிச்சு நடத்துறது இல்லாமல் இருந்து உன்னுடைய திட்டத்துக்கு உன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி நீ நடந்ததினாலே உனக்கு ரிசல்ட் அழிவு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திலும் உன்னை வழி நடத்தி உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை கனம் பண்ணி உன்னை மேன்மையாக்கி மாற்றப் போகிறார். இந்த சமயத்தில் ஒரு நிமிஷம் எல்லாவரும் ஆலை குடும்பங்களை சுற்றி இறங்கியதுக்காக, அற்புதங்களை வெளிப்படுத்துறதுக்காக, இருட்டின் அதிகாரங்களை கடிந்து கொள்ளுகிறதுக்காக அந்த சத்திய ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், முழுகல் ஞானசானம் எடுக்கட்டும். ரட்சிக்கப்பட்டு முழுகல் ஞானசானம் எடுத்தவங்கள் அவருடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புகிறதுக்காக இந்த சத்திய ஆவியா பரிசுத்த ஆவியானவரே, இந்த தேற்றவாளனை அதை பிரயோசனப்படுத்தட்டும். ஆண்டவரே, பிரயோசனப்படுத்தியால் முன் காலங்களில் இருந்தபடி ஒரு மேன்மை உன் குடும்பத்தில் உண்டாகும், உன் பிள்ளைகளில் உண்டாகும், உன் ஊழியத்தில் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடசங்களை இப்பொழுதை கடிந்து மாற்றுகிறோம். ரமண ஹத்துரி மனச்சசியாதனா இரத்த கோட்டைக்குள்ளில் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீனும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளில் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளாடி நீ நுழைஞ்சு விட்டிருக்கிறோம், இனி எந்த தீமை உனக்கு வராது. கர்த்தர் சொல்லுகிறார், எந்த வியாதியிலும் நீ இருந்துக்கோ, எந்த பிரச்சனத்தில் நீ இருந்துக்கோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் தருகிற சமாதானம் உலகத்துக்கு தர முடியாது, என்னுடைய சமாதானம் உனக்கு தந்துட்டு போகிறார். இந்த வார்த்தை வெளிப்பட்ட நேரத்திலே எவ்வளோ பெரிய வியாதியினால், எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தினால் இருக்கிற சகோதரா சகோதரி, இயேசு சொல்லுகிறார், என் சமாதானம் உனக்கு நான் தந்துட்டு போகிறேன், அது உலகம் தருகிறது போலே அல்ல. ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மேன்மைக்கு மேல் மேன்மையாய், சமாதானத்துக்கு மேல் சமாதானத்தோட உங்களின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹெவன்லி கிரேஸ் ஓஎஸ் ஊழியங்கள் சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.